பெரியப்பா மாதிரி இல்ல. யாரு யாரு உங்க தாத்தா கோபால்மா. நீ பார்த்த இவங்க தாத்தா கோபால நீ பார்த்த? உங்க தாத்தா பேர் என்ன பேர்? கோபால் தானே. கோபால் நாயுடு. ஐயோ வந்தானே. அம்மா கோபால். இவங்க தாத்தா பேர் கோபால். எங்க தாத்தா பேரும் கோபால் தான். ஏய் முத்து. ஆஹா கொள்ளு தாத்தா பேர் கோபால். தாத்தா பேர் கோபால். தாத்தா பேர். ஆனா கோபால்ன்ற பேர் நிறைய இருக்குது அம்மா தாத்தாங்க பேரு. எங்க தாத்தா பேர் சின்னப்பா நாயுடு யாரு சொல்ல? சின்னப்பா நாயுடு. சொல்ல. ருக்மா தாத்தாங்க. அவங்க நம்ம தான் சம்பந்தம். அவங்க வேற நம்ம. சின்னையன் யாரு? அதுவும் அவரே. அது ஒரு ஓட்டை மாதிரி சொன்ன பாரு. அது இருந்துச்சு பேர் பச்சா சின்னப்பா நாயுடுனாக்கா அதான் எங்க அப்பா பேரு சொன்னாரா. அதுக்கு அவங்க அப்பா பேரா ருக்குமாந்தகன். ருக்குமாந்தகன் அப்படி இருந்துச்சு. இந்த உலகத்துல 3 பேர் தான் இருக்குது அது ஆன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிருக்காரு. என்கிட்ட 3 பேப்பர் கொடுத்தாருமா. என்கிட்ட 3 பேப்பர் கொடுத்தாரு. 3 பேப்பர் கொடுத்து இதுல இருக்கிற பேர்லாம் படிமான்னாரு. என்னடா இது சொல்றாரோ பாத்துட்டு பேர்லாம் படிச்சேன். ருக்குமான் தாத்தா பேர் இருந்துச்சு. அது நோ ஏடா கூட வச்சேன். அது எங்க ஊயிட்டாங்களா? கரப்பையா. சாந்தி யாரு? சாந்தி இவங்க பேரு. இது லட்சுமியோட அம்மா. அவங்க பேர் இருந்துச்சு. அப்புறமா எது ஹோட்டல் லிஸ்ட்ல பாத்தீங்களா? சின்ன இவங்க அப்படி இருந்துச்சு. சோமன் பேர் சோமன் அவங்க தாத்தா கிருப்பர் கம்பர். வைக்கல. அவர்தான் எங்க ஊயிந்து கால் கைகள் வச்சு 10 நடக்குது. ஐயோ பாவம். பேன் பார்க்கும் தருணம். ஸ்ரீனிதாவின் தலையில் பேன் பார்க்கும் தருணம். ஆமா வேற எதுக்கு அவ கீழே உட்கார சொன்ன? அதுக்கு தான் உட்கார சொன்னேன். தூங்கிடுவியா? தூங்குவல தூங்குவேன் நல்லா. இந்த பைத்தியம் என்ன பண்ணுது பாருங்க. இவ்வளோ நேரம் பாட்டு பாடி நின்றுச்சு. மூஞ்ச காட்டு. மேலே தண்ணி குழலை கீழே தண்ணி வந்துட்டு இருக்கா. சரி மேலே டேங்கில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா ஃபுல்லாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் கீழே போயிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த பாருங்கள் நேற்று கிள்ளிட்டு வந்தாங்கல்ல செடி. அது என்ன கருணக்கிழங்கு செடி. அது இங்கே காய வச்சுருக்காங்க. பார்ப்போமா? நேற்று புடுங்கின செடியில் இவ்வளோ காய் வந்துச்சு. மொத்த காயும் காய வச்சுருக்கு. இது நல்லா காஞ்சிச்சுன்னா குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சொனை அதிகமாக இருக்குது. கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா சொனை கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதுக்காக காய வச்சுருக்காங்க போல். ஏய் நம்ம செடியில் பூ பூத்துருக்குப்பா. பிங்க்கு ரோஸ் தெரியுதா? பாருங்கள் ரோஜா செடியில் பூ வந்துருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன். மேலே மாடி வந்த பிறகு பார்க்குறேன். அதான் அந்த செடி நேற்று பிடிங்கி போட்டுடல அந்த காயோட செடியெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி கேனு சும்மா நாந்திருக்குமா செடி வைக்கிறேன்ற பேரில் நல்லா அந்த கேனை அறுத்து இப்போ ஒன்றுத்துக்கும் இதுவாக கிடக்குது. என்ன பண்ணுறது? ஆடம்பரம் ஆடம்பரம் ஆடம்பரம். ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னா என்னன்றது எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாத இடத்துல நாங்கள் இருக்கோம். எங்கள் சொந்தம் பந்தம்ன்றது கிடையாது. லைவ்லேயே சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து மிஷினில் உட்காந்து துணி தைச்சிட்டு இருந்தேன். டவர் ஃபேன் போட்டுட்டு துணி தைச்சா ரொம்ப சவுண்டு ஓவராக இருக்குது. சரி லைவில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அடிக்கடி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டைமில் தைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, நம்ம துணி தைக்கிறோம் அப்படின்னும்போது கட் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. துணி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ண வேண்டியது வரும் இல்லையா? அந்த டைமில் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேனை கட் பண்ணிவிட்டு தைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்ணு கூசுது வெயில். சரி வெயில் இல்லைன்னு மேலே வந்தேன். வெயில் அதிகமாக இருக்குது. அப்போது என்ன சொன்னேன், இப்படி வச்சுப்போமா. அப்போ இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏசி வாங்கி போட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசி வாங்குகிற அளவுக்குலாம் வந்து நம்ம இன்னும் வளரலப்பா.
நம்ம வந்து இன்னும் அந்த இடத்துக்குலாம் வரல, வாங்கும்போது கண்டிப்பாக நான் ஏசி வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம எப்போ மேலே வந்து வீடியோ எடுக்கிற வரமோ ஒன்று கோயிலில் பாட்டு போட்டுருவோம், இல்லைன்னா இந்த தெரு மேலே ஊறுகாய் விற்கிறது, சோப்பு விற்கிறது, இந்த மாதிரி நமக்குன்னே வந்து அழுவானாங்க பிறகு. சரி, நம்ம டாபிக் வருவோம் சரியா? அது மாதிரி அவங்க கேட்குறாங்க, ஆடம்பரமாக வாழறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்லிக்கிறேன், ஆடம்பரமாக வாழற மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஒன்றும் இல்லை, அதிகமாக ஒரு 3 நாள் கூட அதிகம் தான், ஒரு 2 நாள் இருங்க சரியா? அந்த 2 நாளில் தெரிஞ்சிடும் எங்கள் நிலைமை என்ன, நாங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழறோமா இல்லை மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழறோமான்றது பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அனாவசியமாக வார்த்தையை விட்டுறாதீங்க சரியா? மனசு ரொம்ப காயப்படுது. ஏன்னா கஷ்டத்தில் இருக்கிறவங்கள மேலே மேலே ஒரு அடி அடித்தாலும் மறந்துடலாம், வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம். சொல்லால் நிறைய பேர் வந்து காயப்படுத்துகிறீங்க, அது ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்கன்றது எனக்கு தெரியல. சரி, பார்ப்போம். இப்படி தான் பேசுகிற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கோம்னா நம்ம அதை காதில் வாங்கிக்கவே கூடாதுன்றது என்னுடைய குறிக்கோள். சரி, நம்ம இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அவர் அன்றைக்கி அந்த அண்ணா லைவில் கேட்டார், நல்லா ரிச்சாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் இந்த வார்த்தையை கேட்டு காண்டானேன். சரி, எப்படி சொல்கிறது, ஏதோ பேசுகிறாங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், ஒரு வீடியோவை பார்த்துட்டு இவங்க நல்லா தானே இருக்காங்க, நல்லா தானே வீடியோ போடுறாங்க, நல்லா தானே மேக்கப் பண்ணுறாங்க, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு வந்து தப்பு கணக்கு போடாதீங்க. வீடியோவில் காட்டுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையை வந்து நான் வெளியே காமிச்சிக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வரைக்கும் தான் காட்டணுன்றது தான் என்னுடைய தாட். என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் சொல்லி நான் வீடியோ போட்டேன்னா அது நல்லா இருக்காது. என்னை நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி, என் குடும்பத்தை நானே வந்து காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை வந்து மீடியாவில் கொண்டு வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாட். அதுக்காக வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அடிச்சுக்காமல் இல்லை, சண்டை போட்டுக்காமல், எங்கள் வீட்லேயும் சண்டைகள் சரிங்க. எனக்கு வந்து உங்கள்கிட்ட இதை பற்றி பேசணுன்னு தோணுச்சு. எல்லாருமே வந்து ஆடம்பரம்னு சொல்லிட்டு பேசுனீங்க, அது எனக்கு பேசணும்னு தோணுச்சு, எனக்கு மனசில் பட்டதை நான் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ கீழே வர ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.